Hello aspirants, date இன்னைக்கு 15 July 2021. இன்னையோட The Hindu editorial discussion நம்ம பார்ப்போம். என்ன ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன லெஜிஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை பற்றின ஒரு லெஜிஸ்லேஷன். ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவோட ஒரு லெஜிஸ்லேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லெஜிஸ்லேஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அண்ட் கிரிட்டிசிசம் என்னென்ன அப்படின்றத ப்ராடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியோட பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம் அண்ட் ஆல்சோ யூபியோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுமே ரொம்ப அதிகம் 2.7, நேஷனல் ஆவரேஜே 2.2 தான். ஸோ யூபியோட ஃபர்டிலிட்டி ரேட் 2.7 இருக்குது. இதை வந்து 2.1 ஆக்கணும் 2026 அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவோட கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு லெஜிஸ்லேஷன் தான் இது. ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ்ஸ் அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸ். இன்சென்டிவ்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2 child நார்ம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனில் கன்சிடரேஷன் கொடுக்கப்படும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் அண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் அண்ட் ஆல்சோ paternity and maternity leave and healthcare insurance coverage உங்கள் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து இந்த மாதிரியான நிறைய ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கொடுக்கறது மூலயமா நீங்கள் வந்து 2.2 சைல்ட் நார்ம்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஸோ டிஸ்இன்சென்டிவ்ஸ் தான் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஆக்கப்படும். ஸோ வந்து பேசிக்காக இது இன்சென்டிவ்ஸ் அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸாக இந்த லாஸை வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடாக என்ன ஐடியா வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்கள் வந்து போய் அணுகணும் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தேவைப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 child நார்ம்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு அப்ளை பண்ண முடியுமா, இந்த பில் லாவாக ஆகுமா அப்படி இல்லையா அப்படின்றத நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் ஆனால் இந்த இன்சென்டிவ்ஸ் அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸ் கரெக்டான மெத்தடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வந்து வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைனாவே எடுத்துக்கலாம். சைனாலேயுமே 1 child பாலிசி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து சைனாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏஜ்டு பாப்புலேஷன். ஸோ வந்து இது லாங் டேர்ம்லேயும் ஒரு நெகட்டிவான இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அண்ட் ஷார்ட் டேர்ம்லேயுமே இது வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்டை தான் க்ரியேட் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க, அங்கே வந்து இந்த மாதிரியான பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட தேவைகள் ரொம்பவே அதிகம். நீங்கள் வந்து இந்த நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணலை, உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கொடுக்கப்படாது அப்படின்னு நீங்கள் வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொசைட்டியை வந்து இன்னுமே பின்தங்கி தான் வைக்குமே தவிர்த்து அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கான ஒரு பாசிட்டிவான ஸ்டெப்பாக இது இருக்காது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ரீசன்லாம் சொல்கிறாங்க, இந்த லாவோட அவசியம் அப்படின்றதுக்கான கவர்மெண்ட் என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்கோலாஜிக்கல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் இல்லைனா எக்கனாமிக் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ பாப்புலேஷன் க்ரோத் ஆக எங்களால் இதை வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இதனால பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ரொம்பவே தேவை. அண்ட் ஆல்சோ இருக்கிற மக்களுக்கு வந்து பேசிக்கான அமெனிட்டிஸ் அண்ட் சிவில் டியூட்டிஸை வந்து நாங்கள் செய்யணும். அதுக்கு வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ரொம்பவே தேவை அப்படின்னு கவர்மெண்ட் அவங்க தரப்ப சொல்கிறாங்க. பட் என்னதான் இவங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலும் இது வந்து ஒரு ஃபோர்ஸ் மூலமா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமா இருக்குது. ஸோ இன்சென்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். டிஸ்இன்சென்டிவ்ஸாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்கிறது, இன்க்ரிமெண்ட் கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷனில் வந்து இருக்கிற மக்களை வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கிற நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதனால் இவங்க வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு லெஜிஸ்லேஷன் தேவையா, அவசியமா அப்படின்னு நமக்கு யோசிக்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கான மெஷர்ஸ் என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணலாம். எஜுகேஷன் மூலயமா வந்து ஓகே ஒரு 2 குழந்தை இருந்தால் மட்டும் அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும், உங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்க முடியும், உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரியான அவேர்னஸ் நம்ம கேம்பெயின் பண்ணும்போது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதான் நமக்கு கரெக்ட், இதுதான் நமக்கு தப்பு அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு
அவங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனை எடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இந்தியாவோட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலயமா டெவலப் பண்ணுறது மூலயமா ஹெல்த் ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஷா ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து டேரெக்டாக அந்த விமனோட காண்டாக்ட் ஆக முடியுது. அண்ட் அப்படி காண்டாக்ட் ஆகும்போது இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதனால ஒரு உமன் வந்து இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எஃபெக்டிவான மெஷர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு லா வந்து மக்கள் மேலே திணிக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ்லேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், அவங்க வந்து எத்தனை குழந்தை பெற்றுக்கணும் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அதை எப்போ செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸ். எல்லா ஹியூமன்ஸ்க்குமே இந்த ரைட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து இதை வந்து ஒரு லா மூலயமா நீங்கள் கர்டைல் பண்ணுறது அப்படின்றது அந்த ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்தியாவில் எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் இந்த லாவால் வயலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்குமே த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி ப்ரொவைட் பண்ணுது. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை. ஸோ வந்து இதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலயமா சுப்ரீம் கோர்ட் லைஃப் என்ன லிபர்ட்டினா என்ன அப்படின்ற டெஃபினிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் நிறைய இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா ஒரு டைம் என்ன சுச்சிதா ஸ்ரீனிவாசன் இவங்க கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமனோட ஃப்ரீடம் அப்படின்றது வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் டிசிஷனை வந்து அவங்களா எடுக்கிறது தான். ஸோ வந்து இந்த ஃப்ரீடமும் ஆர்டிகல் 21க்கு கீழே என்ஷோர் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட்டோ இல்லை வேற யாரோ இந்த ரைட்டை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும். அண்ட் கேஎஸ் புட்டுசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் என்ன சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட அட்டானமி ஒரு பர்சனுக்கு அவங்களோட பாடியிலே அட்டானமி இருக்கும். அவங்க பாடி அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணுன்ற டெசிஷன் வந்து அவங்களோட தான் இருக்கணும். ஸோ இதை வந்து வயலேட் பண்ணால் இது வந்து ரைட் டு ப்ரைவசியை வயலேட் பண்ணுற மாதிரி. ரைட் டு ப்ரைவசியும் ஆர்டிகல் 21க்கு கீழே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ரைட் டு ப்ரைவசியுமே இது வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மீறி எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே வந்து கம்ப்ளீட் கிடையாது, அன்லிமிட்டெட் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு லா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்பவே தேவையான ஒரு லாவாக இருந்துச்சுன்னா அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் ரொம்ப லெஜிட்டிமேட்டாக இருந்துச்சுன்னா அண்ட் ஆல்சோ வேறு எதுவுமே ஆல்டர்னேட்டிவாக ப்ராப்பரான வேறு மெத்தட் இல்லை அப்படின்னாலும் அண்ட் ஆல்சோ அப்ஜெக்டிவ் அண்ட் மெத்தடுக்கும் இணையே ஒரு ரேஷ்னலான கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு லாவை கொண்டு வரலாம். பட் ஆனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேரை சொல்லி மக்களோட பேசிக் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுறது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேஎஸ் புட்டுசாமி கேஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் யூபி வந்து ஸோ பேசிக்காக நமக்கு இதில் இந்த ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியோட லா வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லைக் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி ரைட் டு ப்ரைவசியை வந்து வயலேட் பண்ணுது. ஸோ வந்து இது வந்து மக்கள் வந்து வாலண்டரியாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க வைக்குது. அண்ட் இது இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்னால என்னென்ன நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. இப்படி 2 குழந்தை இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி டிஸ்அட்வான்டேஜில் இருக்கிற ஒரு சொசைட்டியை வந்து இன்னுமுமே பின்தங்கும். பட் ஆனால் இதை தாண்டி இன்னொரு நெகட்டிவான கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ கேர்ள்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அரௌண்ட் 900 for 1000 மேல்ஸ் இந்த மாதிரியான ரேஷியோவில் தான் நம்ம இருக்கோம். உமன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க இந்தியாவில். இப்படிப்பட்ட ஒரு லா வந்து இந்த செக்ஸ் ரேஷியோவை இன்னுமுமே கம்மி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன்னுமுமே அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் இப்படிப்பட்ட லா வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் சாய்ஸ் அப்படின்றது மோஸ்ட் பர்சனல் அண்ட் மோஸ்ட் ப்ரைவேட் டெசிஷன் ஆஃப் எனி இண்டிவிஜுவல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லா வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ்க்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் இவ்வளோ தான். நாளைக்கு த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷனை நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.